சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ பிளாட்டை வாங்கிட்டோம், இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி பிளாட் வாங்குறோம். பட் அதுக்கப்புறம் வந்து வீடு கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி தண்ணி நிற்கிது. ஒவ்வொரு தடவையும் மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளே வந்து வர்றது அதுவே பெரிய சிரமமாயிருது. கார் பார்க்கிங்லாம் ஃப்ளட் ஆகிடுது. இந்த ப்ராப்ளம்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இனிஷியலாக நீங்கள் ஜஸ்ட் இன்டர்நெட் மூலமாக எப்படி பண்ணுறதுங்கிறது உங்களை சிம்பிளாக சொல்லித்தரேன். சில ஆன்லைன் ரீசோர்ஸஸ் இருக்குது. இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயில்டாக ஒரு ஏரியாவில் ஃப்ளட்டிங் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் கம்ப்யூட்டரை வச்சு இன்டர்நெட்டை வச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஹலோ, ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருந்தோம் பிளாட் பையர்ஸ் பிளாட் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதில் ஃப்ளட்டிங் ஏரியா பற்றி செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கப்புறம் நிறைய பேர் அது வீடியோவில் பார்த்துட்டு கேட்டிருந்தீங்க. அந்த டீட்டெயில்டு பிளாட் பையிங் கைடு அப்படிங்கிற வீடியோ லிங்க் நான் இங்கே போட்டு சொல்கிறேன் பாருங்கள். இந்த வீடியோவில் நீங்கள் டீட்டெயில்டாக ஒரு ஏரியாவில் ஃப்ளட்டிங் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத வந்து நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலாம் கம்ப்யூட்டரை வச்சு இன்டர்நெட்டை வச்சு அப்படிங்கிறத நான் உங்களுக்கு டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ண போகிறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சென்னை சிட்டியோட ஃபார்மேஷனே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு லெவல் வந்து ஆவரேஜாக ஒரு 6.7 அல்லது 7 மீட்டர்ஸ் லெவல் தான் கம்பேர் டு சி ஆவரேஜ் லெவல். ஒரு சிட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அது ஒரு கம்மியான லெவல் தான் கம்பேர் டு சி லெவல். ஸோ அதனால வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோப்ஸும் ஜாஸ்தி இல்லாதனால தண்ணி அவ்வளோ ஈஸியாக வந்து வெளியில் ஓடாது. ஸோ ஃப்ளட்டிங் ஆச்சுன்னு சொன்னால் ஸ்டாக்னேஷன் அங்கங்கே ஆகும் அப்படிங்கிறது நேச்சுரல் டோப்போகிராஃபி அப்படி இருக்கிறதுனாலேயே அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதனால தான் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய நம்ம எக்ஸ்பர்ட்ஸ் இப்போ நமக்கு ட்ரைனேஜ்லாம் ஃபார்ம் பண்ணுறாங்க இல்லையா பிடபிள்யூடியில், அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஸ்லோப் அச்சீவ் பண்ணவே முடியாது. ஸோ ஸ்லோப் இல்லாதனால லேண்டில் இவங்க ஒரு இடத்துல ட்ரைனேஜ் போடுவாங்க, வாட்டர் ட்ரைனேஜ். பட் மழை பெஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ட்ரைனேஜ்னால யூஸ்ஃபுல்லாக இருக்காது. ஏன்னு சொன்னால் இங்கே கலெக்ட் ஆகிற வாட்டரை ட்ரெயின் பண்ணி இன்னொரு இடத்துல போயிட்டு அந்த ஏரியாவில் ஃப்ளட் ஆகிடும். ஒரு ஏரியாவில் போட்ட ட்ரைனேஜ் அந்த இடத்துக்கு யூஸ் ஆகிருக்கும், பட் பார்த்தா ஒரு நியூவாக இன்னொரு இடத்துல ஃப்ளட் ஆயிரும். அதுதான் நடந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக கவர்மெண்ட்டில் நிறைய ட்ரைனேஜ் போட்டாங்க. பட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்போ கூட வந்து அங்கங்கே பம்ப் செட் வச்சு பம்ப் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன்னு சொன்னால் ஒரு ப்ராப்பர் ஸ்லோப் வந்து அவங்க ஃபார்ம் பண்ணல. ஃபார்ம் பண்ணுறதுக்கும் லேண்டு டெரைன் வந்து ஹெல்ப் பண்ணல. ஏன்னு சொன்னால் ரிலேட்டிவ்லி ஃப்ளாட் சிட்டி. இப்போது பெங்களூர்லாம் எடுத்திங்கன்னு சொன்னால் மழை பெஞ்சுன்னு சொன்னால் இமீடியட்டாக ஈஸியாக வந்து தண்ணி ரன் ஆஃப் ஆகிடும். ஏன்னா உங்களுக்கு ஸ்லோப்ஸ் நிறைய ஜாஸ்தி அப் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். சென்னை சிட்டி ஒரே ஃப்ளாட்டாக இருக்கிறது ஒரு முக்கியமான ரீசன். இப்போ பிளாட்டை வாங்கிட்டோம், இத்தனை கோடி ரூபாய் செலவு பண்ணி பிளாட் வாங்குறோம். பட் அதுக்கப்புறம் வந்து வீடு கட்டினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு முன்னாடி தண்ணி நிற்கிது. ஒவ்வொரு தடவையும் மழை பெஞ்சா வீட்டுக்குள்ளே வந்து வர்றது அதுவே பெரிய சிரமமாயிருது. கார் பார்க்கிங்லாம் ஃப்ளட் ஆகிடுது. இந்த ப்ராப்ளம்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு இனிஷியலாக நீங்கள் ஜஸ்ட் இன்டர்நெட் மூலமாக எப்படி பண்ணுறதுங்கிறது உங்களை சிம்பிளாக சொல்லித்தரேன். சில எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு காட்டுறேன். ஏரியா வைஸ் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வாட்டர் இனண்டேஷன் சான்ஸ் இருக்குது அப்படிங்கிறதுக்கு நீங்கள் அந்த ஏரியாவில் இருக்கிறவங்க பை சான்ஸ் இருந்தீங்கன்னு சொன்னால் நீங்களே வந்து ப்ராக்டிக்கலாக நான் சொல்கிறத வந்து நீங்கள் பார்த்து புரிஞ்சுக்கிடுவீங்க. எல்லாருமே இதுலேருந்து நிறைய கற்றுக்கலாம். இப்போ மெயினாக வந்து நீங்கள் அதை கண்டுபிடிக்கிறதுக்கு பார்க்க வேண்டியது கூகுள் எர்த் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் சாஃப்ட்வேர் இருக்குது. கூகுள் மேப்ஸ் இருக்குது பார்த்தீங்களா? கூகுள் மேப்ஸில் இந்த இன்ஃபர்மேஷன் இருக்காது. கூகுள் எர்த்னு டைப் பண்ணுங்கள். இதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறதுக்கு சிம்பிள் மெத்தட் நான் சொல்லித்தரேன். அதுக்கு முன்னாடி யூஸ்வலாக டெக்னிக்கலாக நாங்கள் எப்படி பண்ணுவோம், யூஸ்வலாக வந்து ஒரு பெரிய சிட்டி பிளான் பண்ணுறவங்க எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய எக்யூப்மெண்ட் வச்சுருப்போம். முக்கியமாக வந்து டோட்டல் ஸ்டேஷன் அப்படிங்கிற எக்யூப்மெண்ட் இருக்குது. அது இப்போலாம் பார்த்தீங்கன்னா ஜிபிஎஸ் பேஸ்டு சர்வேயிங் எக்யூப்மெண்ட்ஸும் வந்துருச்சு. இந்த சர்வேயிங் எக்யூப்மெண்ட்டை வச்சு லெவல்ஸை வந்து ஃபார்ம் கண்டுபிடிக்கணும். ஒரு பிளாட்டை நாங்கள் பில்டிங் டிசைன் பண்ணுறதுக்கு முன்னாடியே நாங்கள் என்ன பண்ணுவோம், அந்த ஏரியாவில் ஃப்ளட் ஆகுமா, ரோட்டில் எவ்வளோ தள்ளி நிற்கும் அப்படிங்கிறத நாங்கள் அனலைஸ் பண்ணிட்டு தான் அந்த பிளாட்டுக்கு டிசைனே ஆரம்பிப்போம். அதுக்கு மெயினாக எங்களுக்கு யூஸ் ஆகுறது இந்த டோட்டல் ஸ்டேஷன் அப்படிங்கிற சர்வேயிங் எக்யூப்மெண்ட்டு. இந்த எக்யூப்மெண்ட்டில் வந்து லெவல் நாங்கள் ஃபுல்லாக ரோடு லெவலில் வந்து அந்த ரோடோட ஃபுல் லென்த்து ஒரு மெயின் ரோடில் மீட் ஆகிற வரைக்கும் ஃபுல்லாக அந்த சர்வே எடுத்துகிட்டு கம்ப்ளீட் லெவல்ஸ் செக் பண்ணிவிட்டு அது வந்து உங்களுக்கு பிளாட்டுக்கு முன்னாடி எவ்வளோ லெவல் இருக்குது, பிளாட்லேருந்து தண்ணி அப்படியே வெளியில் ஓடி போயிடுமா, ரெண்டுக்கும் ஓடி போயிடுமா, இல்லை பிளாட்டுக்கு முன்னாடி வந்து ஸ்டாக்னேஷன் ஆகுமா. பிளாட்டை வாங்கிட்டாங்க, இப்போ பிளாட்டை மாற்ற முடியாது. பட் ஆனால் என்ன ப்ரிகாஷன்ஸ்லாம் எடுக்கலாம் அப்படிங்கிறது தான் இந்த சர்வே. ஸோ எவ்வளோ தண்ணி நிற்கும் அப்படிங்கிறத நாங்கள் இதிலிருந்தே தெரிஞ்சுக்கிடுவோம். அதை வச்சுட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, நாங்கள் எவ்வளோ ஹைட் வைக்கலாம் அந்த வீட்டோட பிளிந்த் லெவல், நீங்கள் பேஸ்மெண்ட் லெவல்னு சொல்லுவாங்க நிறைய பேர் இல்லைங்களா, அந்த கிரவுண்ட் ஃப்ளோர் லெவல் ரோட்லேருந்து எவ்வளோ வைக்கலாம், 3 அடி வைக்கலாம், மினிமம் 3 அடி வைப்போம். அதுக்கப்புறம் 4 அடி 4.5 அடி வரைக்கும் கூட பண்ணுறது உண்டு. இந்த ஸ்டடியை பேஸ் பண்ணி தான் நாங்கள் டிசைட் பண்ணுறது. பட் ஆனால் இது ரொம்ப காஸ்ட்லி ஸ்டடி. ஒரு பிளாட்டுக்கு இந்த மாதிரி ஸ்டடி பண்ணணும்னு சொன்னால் 10,000 rupeesக்கு மேலே ஆகும். இப்போ நான் உங்களுக்கு சொல்லித்தர இந்த டெக்னிக் மூலமாக ஃப்ரீயாகவே நீங்கள் இதை வந்து கற்றுக்கலாம்.
அதுக்கு நம்ம இப்போ கூகுள் எர்த்துக்குள்ளே போவோம். நீங்கள் என்ன பண்ணுங்கள், ப்ரௌசரில் போயிட்டு எனி ப்ரௌசர், கூகுள் க்ரோம் கூட இருக்கலாம், நீங்கள் வந்து கூகுள் எர்த் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஸோ கூகுள் எர்த்தோட லிங்க் வரும். ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி உங்களுக்கு கூகுள் எர்த் வரும். ஸோ இதில் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் அப்படிங்கிற இந்த எக்ஸ்ப்ளோர் கூகுள் எர்த் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு கூகுள் எர்த்து கூகுள் மேப் மாதிரி வரும். ஸோ இதோட ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு சொன்னீங்கன்னு சொன்னால், இவங்க மவுஸை நீங்கள் ஹோவர் பண்ணும்போது இந்த இடத்துல நோட்டீஸ் பண்ணுங்கள். இதுதான் முக்கியமானது. இந்த கார்னரில் இந்த நோட்டீஸ் பண்ணிங்கன்னு சொன்னால், என்னோட மவுஸ் நீங்கள் பாயிண்ட் பண்ணுறது பார்த்தீங்களா, இங்கே 29 மீட்டர்ஸ் அப்படின்னு காட்டுது பார்த்தீங்களா. இந்த 29 மீட்டர்ஸ் இதுதான் ரொம்ப முக்கியம். இதுதான் நமக்கு டெரைனை காட்ட போகுது. ஸோ இந்த இடத்தோட ஹைட் வந்து 29 மீட்டர்ஸு. ஸோ நீங்கள் எந்த ஏரியாவில் நீங்கள் மவுஸை ஹோவர் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து அந்த இடத்தோட எலிவேஷன் உங்களுக்கு காட்டும். கரெக்டாக நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல பார்க்கணும் நீங்கள் 37 மீட்டர்ஸ் இப்போ காட்டுது. இப்போ நீங்கள் எந்த ஏரியாவில் போகணும் அப்படிங்கிறதுக்கு நான் ஒரு ஏரியா எடுத்துக்கிறேன். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஜிஎன் செட்டி ரோடு நம்ம ஆஃபீஸ்க்கு பக்கத்தில் இருக்குது. ஸோ இந்த ரோடு வந்து ரொம்ப மழை பெஞ்சதுனாலே தண்ணி வந்து தேங்குறது ரொம்ப யூஸ்வலாக வந்து இந்த ரோட்டில் பாசிபிலிட்டி நிறையா இருக்குது ஒரு செக்மெண்ட்டில். ஸோ அந்த இடத்த நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதுதான் ஜிஎன் செட்டி ரோடு. ஸோ இந்த ஜிஎன் செட்டி ரோடில் இப்போ எங்கள் ஆஃபீஸ் இங்கே இருக்குது. இங்கேருந்து இங்கே வர இடம் இது ஹபீபுல்லா ரோடு. இது ஜிஎன் செட்டி ரோடு ஜங்ஷன். இது ஹபீபுல்லா ரோடு ஜங்ஷன். ஸோ இந்த இடத்துல வந்து ஜிஎன் செட்டி ரோடில் ஒரு பிரிட்ஜ் இருக்குது பாருங்கள். அது இந்த ஜிஎன் செட்டி ரோடில் இருக்கிற பிரிட்ஜு. அதான் வாணிமஹால் ஜங்ஷன். இது வாணிமஹால் இது. ஸோ இந்த பிரிட்ஜிலேருந்து இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா இங்கேருந்து மவுண்ட் ரோடுக்கு நேராக போகிறது. இந்த வே வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் ரோடுக்கு நேராக போகிறது. இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக வந்து பயங்கரமாக தண்ணி கட்டி நிற்கும். அது இன்ன வரைக்கும் அந்த ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆகலை. எதனால அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ உங்களுக்கு க்ளீனாக இங்கே நோட்டீஸ் பண்ணுங்கள் இந்த இடத்த. இப்போ பாருங்கள், இந்த ஜங்ஷனில் இங்கே வரும்போது உங்களுக்கு 28 மீட்டர்ஸ்னு காட்டுது பார்த்தீங்களா. ஸோ அப்படியே நான் வந்து கர்சரை கொண்டுரும் போது இந்த இடத்துல பாருங்கள் 26 மீட்டர்ஸ் ஆகிடுது. ஸோ இந்த இடம் தான் வந்து உங்களுக்கு 26, 27 அந்த மாதிரி ஆகுது பார்த்தீங்களா. இதுதான் வந்து டேஞ்சரஸ் லொக்கேஷன். இங்கே தான் தண்ணி நிறைய ஸ்டாக்னேஷன் இருக்கிறதுக்கு பாசிபிலிட்டி. இப்போ அதே வந்து இப்படியே போக போக பாருங்கள் 29, 31, 32 அப்படியே இன்க்ரீஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்க இல்லையா. ஸோ இந்த இடத்துல வரும்போது அப்படியே 30, 31 அப்படின்னு வந்துடுது. ஸோ அதனால என்ன ஆகுது, இப்போ சுற்றி வர இடம் பாருங்கள். இங்கெல்லாம் பாருங்கள் 31, 32 இருக்குது. இங்கெல்லாம் பாருங்கள் 30, 31, 32 அது மாதிரி இருக்குது. இந்த இடம் மட்டும் 26 மீட்டர்ஸ் அப்படின்னு இருக்கிறதுனால இப்போ என்ன ஆகுதுன்னு சொன்னால் இந்த இடத்துல தண்ணி நிற்குது. இதுதான் நீங்கள் முக்கியமாக கற்றுக்க வேண்டியது. ஸோ இந்த டெக்னிக்கில் இன்னொரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு காட்டுறேன். இன்னொரு எங்கள் ஆஃபீஸ் ஏரியா கிட்டே இருக்கிற ஒரு இடத்தையே நான் காட்டுறேன். ஏன்னா எங்கள் ஆஃபீஸ் ஒரு கார்னர் பிளாட்டு. பக்கத்தில் இருக்கிற ஒரு இந்த ரோடு பார்த்தீங்கன்னா இதுதான் எங்கள் ஆஃபீஸ் பில்டிங். பக்கத்தில் இருக்கிற இந்த ரோடு வந்து ஒரு டெட் எண்ட் ரோடு, 3rd ஸ்ட்ரீட் அப்படின்னு பேர். டெட் எண்ட் ரோடு அப்படின்னு சொன்னாலே நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏன்னு சொன்னால் டெட் எண்ட் ரோடு மெயின் ரோடை விட டெப்த்து கம்மியாக இருந்ததுன்னு சொன்னால், ரோடோட லெவல் கம்மியாக இருந்துச்சுன்னு சொன்னால் டெஃபினட்டாக அவங்களுக்கு தண்ணி உள்ளே வந்து ஸ்டாக்னேட் ஆகிரும். ஏன்னா வெளியில் போகிறதுக்கு வழி இருக்காது. அந்த ப்ராப்ளம் இங்கே நடக்குது. இப்போ பாருங்கள், என்னோட மவுஸ் ஓவர் பண்ணுறேன். இது மெயின் ரோடு. இதுதான் ஹபீபுல்லா ரோடு மெயின் ரோடு. எங்கள் ஆஃபீஸ்க்கு முன்னாடி இருக்கிற இடம். இங்கே பாருங்கள் 32 மீட்டர்ஸ் காட்டுது, 33, 32 மீட்டர்ஸ்லாம் காட்டுது. அதே இங்கே உள்ளே வந்தோடனே பாருங்கள் 31 மீட்டர்ஸ் ஆகிடுச்சு. இந்த 1 மீட்டர் லெவல் டிஃப்ரென்ஸ் இருக்கு இல்லையா. அதே அப்படி உள்ளே போக போக வந்து டெட் எண்ட் வரைக்கும் போகும்போது பாருங்கள் 32 வரைக்கும் போகுது. ஸோ அதனால் என்ன ஆகுதுன்னு சொன்னால் இங்கேருந்து வர்ற தண்ணி அப்படியே வந்து வெளியில் போக முடியாமல் இந்த 31 மீட்டர் அப்படிங்கிற இடத்துல வந்து ஸ்டாக்னேட் ஆகிடுது. ஸோ அதனால் எங்களுக்கு மழை பெஞ்சதுனாலே அந்த சைடில் இருக்கிற ரோட்டில் எப்போவுமே சின்ன மழை பெஞ்சதுனாலும் இங்கே தண்ணி வந்து ஒரு நாளைக்கு 2 நாளைக்கு கிடந்துகிட்டே இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த தண்ணி வெளியில் போக முடியல. இதுதான் நீங்கள் வந்து செக் பண்ண வேண்டியது. இன்னொரு எக்ஸாம்பிளும் தரேன் நான் உங்களுக்கு. ஒரு கைண்ட் ரிக்வெஸ்ட், நீங்கள் இந்த வீடியோவை லைக் பண்ணிங்கன்னா, இது நீங்கள் ஜஸ்ட் கூகுளில் அன்சாரி ஸ்பேஸ் ஆர்கிடெக்ட்ஸ் அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா எங்களோட வெப்சைட் வரும். கூகுள் சர்ச்சில் www.ansaryandassociates.com. அதை கூகுள் ரிவ்யூஸில் போயிட்டு எங்களுக்கு ஒரு 5 ஸ்டார் ரிவ்யூ கொடுத்தீங்கன்னா, நாங்கள் இவ்வளோ எஃபர்ட் போட்டு இந்த வீடியோஸ்லாம் உங்களுக்கு கொண்டுறதுக்கு எங்களுக்கு ரியலி ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். இன்னொரு முக்கியமான ஏரியாவுக்கு போவோம். துறைப்பாக்கம் ஏரியாவுக்கு வந்திருக்கேன் நான். இங்கே நீங்கள் துறைப்பாக்கம் அப்படின்னு டைப் பண்ணி துறைப்பாக்கம் வந்திருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா இதான் OMR ரோடு மெயின் ரோடு. இங்கே துறைப்பாக்கம், இங்கே ஹாலிடே இன் ஹோட்டல் இங்கே இருக்குது. ASV டவர் இங்கே இருக்குது. சந்திரசேகரன் அவென்யூ அப்படின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. பின்னாடி இந்த பள்ளிக்கரணை மார்ச் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏரியா ஒரு நொட்டோரியஸ் ஏரியா. இதில் பாருங்கள், இது பக்கத்தில் ஒரு ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். அதனால் வந்து இந்த ஏரியாவை நான் கொஞ்சம் ஸ்டடி பண்ணியிருக்கேன். அதில் நாங்கள் கண்டுபிடிச்சது என்னன்னு சொன்னால், இப்போ பாருங்கள், நான் மவுஸை ஹோவர் பண்ணும்போது இந்த பர்டிகுலர் ரோடு பாருங்களேன். ஸோ இந்த ரோடோட நேம் நான் என்னென்னு உங்களுக்கு சொல்கிறேன். கூகுள் மேப் படி சாய்பாபா ஃபர்ஸ்ட் கிராஸ் ஸ்ட்ரீட்டு, பாரதி நகர், துறைப்பாக்கம். ஸோ பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா பள்ளிக்கரணை மார்ச் இருக்குது. பாரதி நகர் 2nd ஸ்ட்ரீட், இது 1st ஸ்ட்ரீட்டு. அதுதான் இந்த இடத்துல நான் பார்த்துட்ருக்கோம். இப்போ பாருங்கள், இந்த இடம் வந்து நான் காட்டும் போது என்னோடய மவுஸ் இங்கே நான் ஹோவர் பண்ணும்போது இப்போ பாருங்கள், உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் நோட்டீஸ் பண்ணணும் 9 மீட்டர்ஸு.
9 மீட்டர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப லாங். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்கிற இடம்லாம் பாருங்கள், அப்படியே நம்ம ஹவுஸ் இங்கே கொண்டு வந்தோம்னா 12 மீட்டரு, 16 மீட்டர், 15 மீட்டர்லாம் இருக்குது. ஸோ என்ன ஆகுதுன்னு சொன்னால், இங்கே இருக்கிற தண்ணி வந்து இங்கே 15 மீட்டர்லேருந்து இங்கே இருக்கிற தண்ணி எல்லாமே வந்து இங்கே ஸ்டாக்னேட் ஆகும். ஆனால் அது வெளியில் போகணும், நியாயமாக பள்ளிக்கரணை மார்ஷுக்கு போகணும். அந்த மார்ஷே ஆனால் பார்த்தீங்கன்னு சொன்னால் 12 மீட்டர்ஸு, 11 மீட்டர்ஸ் அது மாதிரி வந்து பாருங்கள், இங்கெல்லாம் 13 மீட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ தண்ணி வெளியில் போக முடியாமல் இங்கே ஸ்டாக்னேட் ஆகி இங்கே மாட்டிக்கிறது. ஸோ இங்கே மழை பெஞ்சா நொட்டோரியஸாக வந்து கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு ஒரு முழங்கால் அளவுக்கு, ஒரு 1.5 அடி தண்ணி நின்னாலே ஒரு முழங்கால் அளவுக்கு மாதிரி தெரியுங்க ஆக்சுவலாக. ஸோ 1 அடி நின்னாலே முழங்கால் அளவுக்கு தெரியும். 1.5 அடி தண்ணி நின்றுச்சுன்னு சொன்னால் கார்லாம் போகும்போது இடுப்பளவுக்கு தண்ணி மாதிரி ஒரு ஃபீலிங் கிடைக்கும் உங்களுக்கு. அந்தளவுக்கு ஒரு பயமாக இருக்கும் பார்த்தா. ஸோ அதனால தான் உங்களுக்கு சின்ன தண்ணி நின்னாலே உங்களுக்கு பயங்கரமாக வந்து பெருசாக இருக்க மாதிரி தெரியும் வெள்ளம். ஸோ இப்போ இந்த இடம் பார்த்தீங்கன்னு சொன்னால் 9 மீட்டர்ஸ் தான் காட்டுறதுனால இங்கே வந்து டெஃபினட்டாக ப்ராப்ளம் இருக்கிற ஏரியா. இந்த ஏரியாவில் இருக்கிறீங்க, இந்த ஏரியாவில் இருக்கிறவங்க யாராவது நீங்கள் இதை ஃபீல் பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட்டில் போடுங்க. டெஃபினட்டாக இதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இது ஒரு முக்கியமான இன்னொரு எக்ஸாம்பிள். இன்னொரு ரொம்ப ஃப்ளட்டிங் அப்படின்னாலே எல்லாருக்கும் ஞாபகத்துக்கு வர ஒரு ஏரியாவுக்கு போகிறேன். மடிப்பாக்கம் ஏரியா கரெக்டாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஸோ மடிப்பாக்கம் போகிறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் பர்டிகுலராக எக்ஸாம்பிள் எடுத்துக்கிற இந்த ஏரியா வந்து ராம்நகரில் இந்த 11th மெயின் ரோடு அண்ட் 10th மெயின் ரோடு ஜாயின் பண்ணுற இடம். இங்கே ஒரு ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து இங்கே சன்பே டெக்னாலஜிஸ் அப்படின்னு போட்டிருக்கு. இது டைப் பண்ணிங்கன்னா இந்த ஏரியாவுக்கு உங்களை கொண்டு வந்துடும். ஸோ இந்த ஜாயின் பண்ணுற இந்த ஜங்ஷன் பாருங்களேன், இது வந்து கூகுள் மேப்பில் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணுறேன், கூகுள் எர்த்துக்கு போகிறேன். இது கூகுள் எர்த்து. ஏன்னா கூகுள் எர்த்தில் வந்து ரோடு பேர்லாம் காட்டாது. அதனால் உங்களுக்கு அதில் ஐடென்டிஃபிகேஷன் காட்டினேன். எல்லாரும் அந்த ரோடு நேம் வச்சு சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, இந்த லொக்கேஷன் இது ராம்நகர் இங்கே போட்டிருக்கு பாருங்கள். இந்த ஏரியாலாம் வந்து உங்களுக்கு பள்ளிக்கரணை மார்ஷல் லாண்டோட அகைன் கண்டினியூவேஷன் ஏரியா. இப்போ பாருங்கள் இந்த ஜங்ஷனில் நீங்கள் மவுஸை ஹோவர் பண்ணிங்கன்னா பாருங்களேன் 12 மீட்டர்ஸ் தான் காட்டுது. இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால், ஸோ இந்த 11th மெயின் ரோடு இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே 12 மீட்டர்ஸ் இருக்குது. அதே இதோட சுற்றி இருக்கிற ஏரியாவில் பாருங்களேன், இங்கெல்லாம் 15 மீட்டர்ஸ், 17 மீட்டர்ஸ், 13 மீட்டர்ஸ், 14 மீட்டர்ஸு, ஈவன் இந்த பக்கம் இருக்கலாம் கூட 14 மீட்டர்ஸு. நியாயமாக தண்ணி இங்கே ஓடி போகணும், பட் மார்ஷுக்கும் ஓடாது. ஏன்னு சொன்னால் இங்கெல்லாம் வந்து லெவல் இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஏன்னா இந்த ஏரியாலாம் வந்து ரோடு மெயின் ரோடாக கட்டிட்டாங்க. ஸோ மெயின் ரோடு கட்டினதுனால இங்கே இருக்கிற தண்ணி இங்கே மார்ஷுக்கு ஓடுறதுக்கு சான்ஸ் இல்லை. ஸோ இந்த இடத்துக்கு மட்டும் 12 மீட்டர்ஸ் இருக்குது. இந்த இடம் மட்டும் சுற்றி பாருங்கள், இந்த இடத்துல கூட பாருங்கள் 14 மீட்டர்ஸ், 15 மீட்டர்ஸு. அப்படி இருந்ததுன்னா என்ன ஆகும் சொன்னால், இங்கே இருக்கிற தண்ணி எல்லாம் வந்து இந்த ஜங்ஷனில் நிற்கும். இந்த ரோடு ஃபுல்லாகவே ஃப்ளட்டிங் பாசிபிலிட்டி, ரொம்ப நாளைக்கு தண்ணி நிற்கிறது கூட சான்ஸ் இருக்குது. 2-3 நாளைக்கு கூட நிற்கிறது சான்ஸ் இருக்குது. ஸோ இது மாதிரி ஏரியாஸ் வந்து ரொம்ப நொட்டோரியஸ் ஃபார் ஸ்டாக்னேஷன். உங்களுக்கு பாருங்கள், ஈஸியாக இந்த கூகுள் எர்த்துலேருந்தே நீங்கள் கண்டுபிடிச்சிக்கலாம். இன்னொரு எக்ஸாம்பிள் காட்டுறேன். குரோம்பேட்டு எந்த மாதிரி இருந்ததுன்னு சொன்னால் தண்ணி ஸ்டாக்னேஷனே இருக்காது அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிள் குரோம்பேட் ஏரியா. ஏன்னு சொன்னால் குரோம்பேட்டு தான் சென்னையிலே வந்து ரொம்ப நல்ல ஸ்லோப்ஸ் இருக்கிற ஏரியா. கொஞ்சம் டெரைனே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் கொஞ்சம் ராக்கியாக இருக்கும் குரோம்பேட்டு. ஸோ அதனால் வந்து குரோம்பேட்டில் மோஸ்ட் ஆஃப் த ஏரியாஸில் வந்து தண்ணி ஸ்டாக்னேஷனே இருக்காது. அது நீங்கள் இந்த கூகுள் எர்த்துலேருந்தே உங்களுக்கு திரும்பியும் அதை வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். குரோம்பேட்டில் இந்த பர்டிகுலர் ஸ்ட்ரீட் நான் எடுத்தது வந்து ஸ்ரீனிவாசா ஸ்ட்ரீட்டு, என்எஸ்ஆர் ரோடு நீங்கள் இருக்குது, அதில் வந்து ஸ்ரீனிவாசா ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு ரோடு போகுது. இந்த என்எஸ்ஆர் ரோடு இப்போ கூகுள் மேப்பில் வந்துட்டோம். அதுலேருந்து போகிறது இந்த ஸ்ரீனிவாசா ஸ்ட்ரீட்டு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து எலிவேஷன் என்ன இருக்குன்னு பாருங்கள், 42 மீட்டர்ஸ் காட்டுது இங்கே. அதே வந்து இந்த ஸ்ரீனிவாசா ஸ்ட்ரீட் வந்து நம்ம இங்கே உள்ளே வந்து இந்த ரோடு வந்து மீட் பண்ணுறோம். இந்த ரோடோட பேர் சாரங்கன் ஸ்ட்ரீட்டு. ஸோ சாரங்கன் ஸ்ட்ரீட் அப்படிங்கிற இந்த ரோடுக்கு வரும்போது ஸ்ரீனிவாசா ஸ்ட்ரீட்டோட எலிவேஷன் பாருங்கள், லெவல் டிஃப்ரென்ஸ் பாருங்கள், 37 மீட்டர்ஸு. ஸோ 42 மீட்டர்ஸ்லேருந்து 37 மீட்டர்ஸுக்கு அப்படியே வந்து எலிவேஷன் ட்ராப் ஆகுது. கிட்டத்தட்ட உங்களுக்கு 5 மீட்டர்ஸு. இதை வந்து நீங்கள் அந்த ஸ்லோப்பை வந்து இந்த ரோடில் நின்னீங்கனாலே பார்க்கலாம், நல்லா கிளியராக தெரியும் அந்த ஸ்லோப்பு. இந்த மாதிரி ஏரியாஸ்லாம் தண்ணி நிற்கவே நிற்காதுங்க, அப்படியே ஓடி போயிடும். ஸோ இது ஒரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி எலிவேஷன் டெரைன் இருந்ததுன்னு சொன்னால் தவறாமல் நீங்கள் வந்து பயப்படாமல் நீங்கள் வாங்கலாம், பிரச்சனையே இல்லை. குரோம்பேட்டில் வந்து இன்னொரு முக்கியமான எக்ஸாம்பிள் வந்து இந்த சிட்லப்பாக்கம் ஏரி அப்படின்னு இருக்குது பார்த்தீங்களா. இந்த சிட்லப்பாக்கம் ஏரி மட்டும் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக் ஏரியா. ஏன்னு சொன்னால் இங்கே பாருங்கள், இந்த ஏரியெலாம் வந்து யூஸ்வலாக ஒரு நெட்வொர்க்காக இருக்குங்க. ஆக்சுவலாக வந்து அந்த காலத்தில் எப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் தண்ணிலாம் வந்து ஏரியில் கலெக்ட் ஆகும். அந்த ஏரி குளம் குட்டையில் கலெக்ட் ஆகி இது எல்லாமே வந்து ஒரு சேனல்ஸ் மூலமாக அப்படியே லிங்க் ஆகி கடைசியில் போய் முடிகிற இடம் கடலில் போய் முடியும். எந்த குட்டையுமே வந்து லிங்க் ஆகாமல் எந்த ஒரு ஏரியுமே இருக்காது. இப்போ என்னாச்சுன்னா டெவலப்மெண்ட்னால இப்போ சிட்லப்பாக்கம் ஏரியா ஒரு நல்ல எக்ஸாம்பிள். இங்கே கலெக்ட் ஆகிற தண்ணி இந்த ஏரியா வந்து பாருங்கள், எலிவேஷன் வந்து 31 மீட்டர்ஸ்னு காட்டுது. சுற்றிலாம் பாருங்கள் 40 மீட்டர்ஸு, 46 மீட்டர்ஸு, 36 மீட்டர்ஸ்லாம் இருக்குது. அப்படின்னா நேச்சுரலாகவே என்ன ஆகும்னா அழகாக இந்த ஏரியில் தண்ணி கலெக்ட் ஆயிரும். ஆனால் எக்கச்சக்கமாக மழை பெய்யும் போது இங்கேருந்து வெளியில் தண்ணி போகிறதுக்கு இடமே இல்லை. என்ன ஆகும், இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா சொன்னால், இந்த 36 மீட்டர்ஸ் 34 மீட்டர்ஸ்னு காட்டுது பார்த்தீங்களா, இங்கே இருக்கிறவங்க ஃபீல் பண்ணுவாங்க. இந்த என்எஸ்என் மெமோரியல் ஸ்கூல்லாம் இருக்குது.
ஓவர் ஃப்ளட் ஆச்சுன்னு சொன்னால் இந்த ஏரியா வழியாக தான் தண்ணி வெளியில் போய் அப்படியே இந்த ஹஸ்தினாபுரம் ஏரி இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வர்றதுக்கு பார்க்கும். இன்னொரு பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள், எப்படி ஒரு ஐடியலாக ஒரு லேக் நெட்வொர்க்ஸு இருக்கணும், பிளாக் ஆகலைன்னு சொன்னால் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு குரோம்பேட்டில் இருக்கிற ஹஸ்தினாபுரம் ஏரி, இது ஒரு ஐடியல் எக்ஸாம்பிள். இதை நல்லா கவனிச்சு பாருங்கள். இது எல்லாம் ஒரு ஏரி, இது ஹஸ்தினாபுரம் ஏரி. அது மாதிரி வந்து இங்கே பார்த்தீங்கன்னா நன்மங்கலம் லேக்கு, இது எல்லாம் எப்படி பாருங்கள். இந்த ஹஸ்தினாபுரம் ஏரி வந்து அகைன் இதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான். இது பாருங்கள் 22 மீட்டர்ஸ் தான் காட்டுது. இது சுற்றி இருக்கிறதெல்லாம் வந்து உங்களுக்கு ரைஸ்டாக இருக்குது பாருங்கள். இங்கெல்லாம் பாருங்கள் 25 மீட்டர்ஸ் 30 மீட்டர்ஸ்லாம் இருக்குது. ஸோ இங்கே கலெக்ட் ஆகிற தண்ணி ஓவர்ஃப்ளோ ஆச்சுன்னு சொன்னால் இந்த சிட்லப்பாக்கம் ஏரியில் இருக்கிற ப்ராப்ளம் மாதிரி இது கிடையாது. இங்கே இருக்கிற தண்ணி பாருங்கள், அப்படியே இங்கே ஒரு சேனல் இருக்குது பாருங்கள், நல்லா கவனிச்சு பாருங்கள். இந்த சேனல் அப்படியே போகுது பார்த்தீங்களா. இந்த சேனல் வந்து இப்போவும் இன்னும் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இந்த சேனல் போய் இங்கே லிங்க் ஆகிட்டு நன்மங்கலம் ஏரியில் லிங்க் ஆகிடுது. ஸோ இந்த நன்மங்கலம் ஏரி ஃபில்லப் ஆச்சுன்னு சொன்னால் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இந்த இடம்லாம் ஓப்பன் கிரவுண்டாக இருக்குங்க. ஸோ அப்படியே வந்து இதெல்லாம் லோவர் லெவல், இந்த நன்மங்கலம் ஏரியை விட இங்கேருந்து வந்து அப்படியே இந்த கலெக்ஷன் ஏரியா கீழ்கட்டையில் லேக்குக்கு போயிடும். கீழ்கட்டையில் லேக்கு ஃபில்லப் ஆச்சுன்னு சொன்னால் அப்படியே இங்கே ஒரு நல்லா நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், இங்கே ஒரு சேனல் போகுது. அப்படியே இந்த சேனல் வந்து லிங்க் ஆகி உங்களுக்கு இந்த கோவிலம்பாக்கம் லேக்கு அப்படியே வந்து இங்கேருந்து அப்படியே அந்த சேனல் பாஸ் ஆகி இந்த அருள்முருகன் நகர் வழியாக அப்படியே போய் இங்கே எஸ்கொளத்தூர் பக்கத்தில் இருக்கிற நாராயணபுரம் லேக்கு அங்கேருந்து மீட் ஆகுது பாருங்கள் அழகாக இந்த சேனல். இந்த சேனல்லாம் இன்னும் அலைவாக இருக்குது இப்போ, அதனால இந்த ஏரியாலாம் கொஞ்சம் தப்பிச்சிட்டு இருக்கு. ஸோ அப்படியே இங்கேருந்து திரும்பியும் அப்படியே லிங்க் ஆகி அப்படியே இந்த பள்ளிக்கரணை மார்ச்சுக்கு வந்துட்டு அப்படியே இந்த மார்ச்சிலிருந்து அப்படியே வந்து உங்களுக்கு ட்ரெயின் ஆகி பக்கிங்ஹாம் கெனால் வழியாக அப்படியே அடையார் ரிவருக்கு போயிட்டு அப்படியே வந்து அடையார் ரிவர்லேருந்து கடலுக்கு போயிடும். ஸோ அந்த மாதிரி நெட்வொர்க்லாம் இப்போவும் கொஞ்சம் அலைவாக இருக்கிறதுனால சில ஏரியாக்கள்லாம் தப்பிச்சிட்டு இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஒரு நான் உங்களுக்கு சொன்னேன் இல்லை பார்த்தீங்களா, எப்படி ஒரு நெட்வொர்க் ஆஃப் லேக்ஸ் அண்ட் வாட்டர் பாடிஸ் லிங்க் ஆகி எப்படி உங்களுக்கு ட்ரைனேஜ் சிஸ்டம் ஃபார்ம் ஆகணும். அதுவும் சென்னை சிட்டி மாதிரி ஒரு ஆல்மோஸ்ட் ஃப்ளாட்டாக இருக்கிற ஒரு சிட்டிக்கு ரொம்ப முக்கியமானது. இந்த மாதிரி லேக்ஸ்லாம் வந்து ஓரளவுக்கு ஒர்க் ஆகிட்டு இருக்கு. இப்போ இது ஐடியலாக எல்லா லேக்ஸும் இது மாதிரி இருந்திருக்கணும். நம்ம டெவலப்மெண்ட் அப்படிங்கிற பேரில் எல்லாத்தையும் நம்ம சேனல்ஸ் எல்லாம் பிளாக் பண்ணது தான் எல்லா இடத்துலையும் உங்களுக்கு வாட்டர் ஸ்டாக்னேஷன் ஆகிறதுக்கு முக்கியமான ரீசன். ஃபைனலாக டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அதில் உங்களுக்கு இன்னொரு முக்கியமான டிப்பு, சில ஆன்லைன் ரீசோர்ஸஸ் இருக்குது. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் சென்னை சிட்டி ஃப்ளட்டிங் மேப்னு போட்டிங்கன்னு சொன்னால் ஒரு பர்டிகுலர் லிங்க் வரும். அந்த லிங்க்கையும் நான் உங்களுக்கு இங்கே போடுறேன். இந்த மாதிரி ஒரு மேப் வருங்க. ஸோ இந்த லிங்க்கை நான் உங்களுக்கு கீழே போடுறேன். ஸோ இந்த லிங்க்கில் போனீங்கன்னு சொன்னால் இப்போ டார்க் கலராக இருக்கிறதெல்லாம் ஃப்ளட்டிங் ஏரியாஸ். இப்போ இதுதான் சென்னை சிட்டியோட மேப். இது இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா அந்த மடிப்பாக்கம் ஏரியா. இப்போ பாருங்கள் இந்த என்டையர் மடிப்பாக்கம் ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த பள்ளிக்கரணை அஃப்கோர்ஸ் வெரி டார்க். ஏன்னு சொன்னால் ஃப்ளட்டிங் ஏரியா, அது நேச்சுரல் ஃப்ளட்டிங் லேக் மாதிரி ஏரியா. அது இந்த லேக் எல்லாமே டார்க் ப்ளூவாக காட்டும். இந்த இன்னும் அதோட கொஞ்சம் லைட்டர் ப்ளூவாக இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளட்டிங் ஏரியா. ஸோ இது வந்து ரொம்ப அக்யூரேட் மேப்னு சொல்ல முடியாது, ஓரளவுக்கு தான் அக்யூரசி இருக்குது. இப்போ நான் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நான் இப்போ காமிச்சேன் பார்த்தீங்களா, ஜிஎன் செட்டி ரோடு காமிச்சேன் பார்த்தீங்களா, அதை நான் உங்களுக்கு இதில் காட்டுறேன். இதுதாங்க ஜிஎன் செட்டி ரோடு. இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே இந்த மாம்பழம் கெனால்னு சொல்லுவாங்க அந்த இது வர்றது. இப்போ இங்கே ஜிஎன் செட்டி ரோடு இங்கே இருக்குது. இதுதான் வந்து பனகல் பார்க்லேருந்து இப்படியே வர்ற இது ஆக்சஸ். இங்கே மவுண்ட் ரோட்டில் போய் இங்கே மீட் ஆகுது. ஸோ இப்போ இந்த ஜிஎன் செட்டி ரோடு நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நான் ஒரு ஜங்ஷன் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த ஜங்ஷன் பாருங்கள், இந்த ஏரியா ஃப்ளட்டிங் மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ இது ஓரளவுக்கு கரெக்டாக மார்க் பண்ணியிருக்காங்க. ஓரளவுக்கு அக்யூரேட்டாக இருந்தாலும் நிறையா இடத்துல முக்கால்வாசி இது நிறையா ஓரளவுக்கு கரெக்டாக உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். பட் ஆனால் ரொம்ப அக்யூரேட் கிடையாது. அதனால் நான் இப்போ சொன்ன அந்த கூகுள் எர்த்தையும் இதோட சேர்த்து கம்பைன் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஸ்டடி பண்ணிங்கன்னா இப்போ இந்த ஏரியாஸ் எல்லாம் இந்த மாதிரி டார்க்காக இருக்கிற ஏரியாஸ் எல்லாம் வச்சு பார்த்துட்டு அதில் வந்து கூகுள் மேப்லேயும் கூகுள் எர்த்லேயும் கரெக்டாக வந்து உங்களுக்கு இப்போ என்ன எலிவேஷன் காட்டுது, இந்த லெவல் டிஃப்ரென்ஸ் கரெக்டாக காட்டுதான் ஸ்டடி பண்ணிங்கன்னா ஓரளவுக்கு நீங்கள் கன்க்ளூஷனுக்கு வரலாம் இதெல்லாம் ஃப்ளட்டட் ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதனால் இந்த மேப் ரொம்ப யூஸ்ஃபுல்லான விஷயம். அடுத்தது நீங்கள் பிளாட் வாங்கணும்னு நினைக்கிறவங்க முக்கியமாக வந்து அந்த பிளாட்டை வந்து லொக்கேஷனுக்கு போயிட்டு அங்கே இருக்கிற நெய்பர்ஸு கொஞ்சம் வருஷமாக இருக்கிறவங்கள போய் பார்த்து பேசி அவங்கக்கிட்ட கேட்கணும் எவ்வளோ ஃப்ளட் ஆகுதுங்கிறது. இது வந்து ஒரு ஆப்வியஸான விஷயமா தெரிஞ்சாலும் எவ்வளோ பேர் நம்ம இந்த எக்ஸசைஸ் பண்ண மாட்டோம். ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம் இது. போயிட்டு நீங்கள் வந்து எவ்வளோ வருது, எவ்வளோ தண்ணி நிற்கும் அப்படின்னு அங்கே இருக்கிற ஏரியாலலாம் கேட்டிங்கன்னு சொன்னால் அது உங்களுக்கு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். எஸ்பெஷலி 2015 எவ்வளோ வந்துச்சு அப்படிங்கிறத கேட்கலாம். 2021 நிறைய ஃப்ளட்டிங் வந்துச்சு. 2021 அப்படிங்கிறத ஒரு எக்ஸாம்பிளாக வச்சுக்கோங்க, அது நார்மல் ஃப்ளட்டு. 2015 அப்படிங்கிறது வந்து எக்ஸ்ட்ரீம் கேஸுங்க, அது ரிப்பீட் ஆகிறதுக்கு சான்ஸ் இல்லை, மோஸ்ட் ப்ராபப்ளி ரிப்பீட் ஆகாது. பட் அதை ஒரு பெஞ்ச் மார்க்காக வச்சுக்கிட்டு அது மேக்ஸிமம் இவ்வளோ தான் ஃப்ளட்டிங் வரும் அப்படின்னு நம்ம வந்து அந்த ஏரியாவில் விசாரிக்கும் போது 2015 எவ்வளோங்க தண்ணி வந்தது, உங்களுக்கு முழங்கால் அளவுக்கு வந்ததா, உங்களுக்கு காம்பவுண்ட் வால் அளவுக்கு வந்ததா அப்படிங்கிறத பார்த்து கேட்டிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு நல்ல இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அது மாதிரி அந்த ஏரியாவில் போய் நீங்கள் பார்க்கும்போது ஃப்ளட் மார்க்கு நிறைய ஏரியாஸில் உங்களுக்கு தெரியும். புதுசாக பெயிண்டிங்லாம் பண்ணியிருந்தாங்கன்னு தெரியாது.
ரெகுலராக ஃப்ளட் வருதுன்னு சொன்னால் அங்கே இருக்க காம்பவுண்ட் வால்லாம் நோட்டீஸ் பண்ணி பாருங்கள், ஒரு ஃப்ளட் மார்க்கிங்கே தெரியும் உங்களுக்கு. தண்ணி வந்து ஸ்டாக்னேட் ஆகி நின்றது, அதுவும் தண்ணி வந்து வாரக்கணக்கில் ஸ்டாக்னேட் ஆகி நிற்கிதுன்னா டெஃபினட்டாக ஃப்ளட் மார்க் இங்கே இருக்க காம்பவுண்ட் வால்லாம் இருக்கும். அதே ஸ்டடி பண்ணி பாருங்கள். இன்னொரு முக்கியமான விஷயம், மான்சூன் ரெயின்ஸ் வரும்போது அந்த டைமில் நீங்கள் பிளாட் வாங்குறீங்கன்னு சொன்னால் கண்டிப்பாக ஒரு மழை ரொம்ப நல்லா பெஞ்சிச்சு, ஒரு 5 சென்டிமீட்டர் இல்லை ஒரு 1 சென்டிமீட்டர் மழை கூட பெஞ்சுன்னு வச்சுக்கோங்களேன் அன்றைக்கி நைட்டில், அடுத்த நாள் போய் நீங்கள் பார்க்கணும், நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிற ஏரியாவில் போயிட்டு பாருங்கள், வாட்டர் ஸ்டாக்னேஷன் இருந்தால் உங்களுக்கு இம்மீடியட்டாக தெரிய வரும். இது ஒரு நல்ல டெக்னிக் இது. ஸோ இந்த மாதிரி டெக்னிக்ஸ்லாம் ஃபாலோ பண்ணி நீங்கள் உங்கள் பிளாட்டை வாங்குறீங்கன்னு சொன்னால் இந்த ஃப்ளட்டிங்லாம் அவாய்ட் பண்ணுறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் பார்த்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னு சொன்னால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.